வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. 10K ஃபாலோவர்ஸ், மிக்க நன்றி, மிக்க நன்றி. உண்மையுமே சொல்லணுன்னா ஃப்ரம் ஹார்ட்லேருந்து நான் இந்த சேனலோட நம்ம ஒரு உச்சத்துலையோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஓகேப்பா அப்படின்னு இருக்கோம். ஆனால் அது ஃபுல்லாக சறுக்கிடுச்சு. அப்படிங்கும்போது எல்லா பக்கமும் என்ன தப்பு பண்ணுறனே தெரியாமல் கூகுள் கிட்டே கேட்டால், அதாவது அங்கே போய் சர்ச் பண்ணாலும் அப்டேட் இல்லை, யூடியூப் கிட்டே சேட் பண்ணாலும் என்னுடைய தவறு என்னன்னு தெரியல. அப்படிங்கும்போது வடிவேலோட ஒரு படத்தில் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டேங்கிற மாதிரி நான் எல்லா சேனல்லையும் அதை ட்ரை பண்ணுறேன். எல்லா சேனலும் போக ஆரம்பிக்குது. அடக்கடவுள், இதுதான் தப்பா அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் ஆல் சேனல்ஸ் போயிடுச்சு. சரி, இந்த புது சேனலில் நம்ம அதே தப்புலேருந்து எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுக்கு ரொம்ப போராடினேன். உண்மையுமே சொல்லணும்னா பிரணவ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ ஆல் சேனல்ஸும் போகுது. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எனக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுனாவே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவேன். ஏன்னா யூடியூப் எனக்கு அவ்வளோ நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேங்கிற நினைப்பு எனக்குள்ள ரொம்ப ஆழமாக இருக்குது. அதுதான் என்னுடைய இந்த ஓசிடி பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நான் ரொம்ப பர்ஃபெக்ட், என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷி. ஆனால் ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணியிருப்போம்ல, அப்போ நம்ம மேலே செம்ம கோவம், நமக்கு மேலே நமக்கே வரும். அப்படி ஒரு கோவத்தில் என் மேலேயே நான் இருந்தேன். இதில் பர்சனலாக எனக்கான பிரச்சனை என்னென்னா, அம்மாச்சி கரெக்டாக என்னோடய எல்லா சேனலும் போன தருணத்தில் இருந்தாங்க. உண்மையுமே சொல்லணுன்னா ரொம்ப எனக்கு அவங்களுடைய இழப்பில் ரொம்ப ஆழமாக உள்ளே போயிட்டேன். சின்ன வயசுலேருந்து நமக்குன்னு ஒரு தூணாக இருந்திருப்பாங்க இல்லையா, நம்ம பிறந்தப்போ அவங்க என்னென்ன செஞ்சாங்க, ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு எங்கள் அம்மாச்சி என்னென்ன பண்ணாங்கன்ட்டு அம்மாக்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா புதுசாகவே தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அவங்கள நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்தேன்னா காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வேறு எனக்கு இருந்துச்சு. நான் அந்த பல கோணத்தில் அந்த பல சிந்தனையில் இருந்ததுனால எனக்கு அந்த ஒரு ஃபீல்லேருந்து இன்ன வரைக்கும் சொல்கிறேங்க, அதில் நான் ஒரு பெரிய கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அந்த குற்ற உணர்வு வாழ்க்கையில் இருக்குல்ல, அது மட்டும் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது நரகம் வேதனை. எனக்கு இந்த ஒரு இழப்பு லைஃப் லாங் ஒரு பர்சனலாக ஒரு அட்டி வள்ளி தாங்கவே முடியாமல், வெளியில் சொல்லவே முடியாமல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காப்பாற்றிருக்கலாம், நான் ஏதாவது செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரில் பிரணவும் கொஞ்சம் சேட்டை பண்ணுற ஒரு ஸ்டேஜ். நான் ஒரு சிங்கிள் சைல்டு அப்படிங்கும்போது என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அம்மாவை வாழ்க்கையை விட்டதான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது இதை நான் 0 ஆக்கிட்டேனே அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். சொல்லணுன்னா இப்போ நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை. ஏன் இது எக்ஸ்பிளைன் கரெக்டாக பண்ணல அப்படின்னா, எனக்கு எதிரான யூடியூபர்ஸும் இருக்காங்க. அவங்க என்னை மறுபடியும் அந்த விஷயங்களில் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறனால தான் சில விஷயங்கள் நான் சொல்கிற முடியறதில்ல. நிறையா போட்டிகள் இருக்குது யூடியூப்லேயுமே, அதெல்லாம் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் நான் எதுவுமே கண்டுக்காமல் என்னமோ பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு வந்துட்டேன். ஒரு 2 வருஷமாக யார் என்ன பண்ணாலும் என்னமோ பண்ணுங்கப்பான்ட்டு வந்துட்டேன். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறது கூட தெரியாமல் ஒருத்தர் விளையாண்டாங்க பாருங்கள். லைஃப் லாங் அவங்களையெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். நானே அதே இருந்தால் கூட அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் கூட என்னை அடித்தாங்கங்க. அப்படி ஒரு போட்டிலாம் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா, ஒரு பொண்ணு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுடைய மனநிலையை, ஏன்னா அந்த ஃபீல் நம்ம அனுபவிச்சிருப்போம். ஒரு பொண்ணாக இருக்கும்போது ஒரு அந்த மாதிரியான ஸ்டேஜில் நம்ம அனுபவிக்கும் போது ஓகே, அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு இல்லாமல் இதில் எனக்கு ஒரு பெரிய குடைச்சல் கொடுத்தாங்க. ஒரு சிலரோட பிரச்சனைகளெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கடந்து நம்மளோட பேஷன் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அப்படியே அடுக்கிக்கிட்டு போயிட்டுருக்கோம். அதில் கீழே விட்டு கல் எழுதிடுறாங்க. லாஸ்ட் மினிட்ல நம்ம கேம் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை. அப்பா, என்ன ஒரு சவால் தெரியுமா இந்த 6 மாதம். சொல்ல முடியாத வேதனைகளில் கூட இருந்தேன். அப்படி இருக்க இந்த தருணத்தில் இப்படி ஒரு சேனல் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ பெருசுன்னு இருக்குது. நான் எக்ஸாக்டாக என்னோடய ஃபீலை அவங்கக்கிட்ட கரெக்டாக கன்வே பண்ணல. பட் என்னால் முடியலைங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜும், என்னடா வாழ்க்கை அப்படின்றது, பிரணவ் மட்டும் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நான் போயிட்டேன். புரியுதா? அவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் நான் இந்த சேனலில் 10K அப்படிங்கிறது நான் 1 lakh எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் உச்சத்தில் இருந்திருக்கேன் 2019. அதெல்லாமே இருந்தும் இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜ் வாழ்க்கை ஒன்றும் இல்லை, மறுபடியும் 0லேருந்து வந்தாலும் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது உங்ககிட்டேருந்து எனக்கு வந்துச்சு. என்னானாலும் எனக்கு நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்ககிட்டேருந்து வந்துச்சு. இந்த கவுண்டிங், இந்த வியூஸ் எனக்கு பெருசே இல்லை, இந்த கமெண்ட்ஸ் எனக்கு பெருசே இல்லை. ஆனால் உங்கள் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பார்த்தீங்களா, எங்கே போனாலும் என்னை நீங்கள் தூக்கி விட்டுருவீங்க, காப்பாற்றிட்டுருவீங்க. எனக்கு இந்த ஃபீல்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சுல, அந்த ஒரு நம்பிக்கையாக உங்ககிட்டேருந்து எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்கக்கூடியது. ஆனால் இதில் நான் நிறைய பேர்த்து டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய பெயின் ஏதோ ஒரு லேசாக உங்களுக்கு புரிஞ்சுதில்ல. என்னால் வேறு விஷயங்களை வேறு சேனலில் சரியாக கொண்டுட்டு போக முடியல. இன்னுமே 0% என்னால் சரியாக கொண்டுட்டு போக முடியல. அதுக்கு காரணம் நான் நிறைய பல பிரச்சனைகள் இருந்தேன். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, என்னுடைய அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் யூடியூப்குள்ளே வரும்போது
நானாக இல்லாமல் லக்ஷ்மி யூடியூபராகவே இருந்தேன் அப்படிங்கிறதான். ஏன் நானாக இருந்தேன்னா அது வாய்ஸில் வெளிப்பட்டிருக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி, அது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நிச்சயமாக ஒரு 3 நாளாச்சு அழுவா, அந்த மாதிரி ஒரு அடி. அன்றைக்கி வந்து மாடியில் நின்று கண்ணை தொடச்சிட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு வந்தேன். 2020 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2019 நினைக்கிறேன். அது மாதிரி பல தரப்பட்ட அடிகள் இருந்தாலும் த்ரோட் பெயின் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே இருக்கும். நான் செலிப்ரிட்டிஸை நினைப்பேன், நம்மளை மாதிரியே அவங்களுக்கும் காய்ச்சல் சளியிலேருந்து, வீட்டு பிரச்சனையிலேருந்து, பண பிரச்சனையிலேருந்து, இழப்புகள்லேருந்து எல்லாமே இருந்தாலும் அவங்க அந்த ஸ்க்ரீனில் நடிக்கிறாங்களே. நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணுவோன்னா ஒரு மாதம் தொடர்ந்து லீவ் போடுவோம் தானே. பர்சனல் லைஃப் எடுத்துக்கங்க, ஒரு ஜாப்லேயே போயிட்டுருக்கோன்னா வீட்டில் ஒரு இழப்பு, ஒரு 16 நாள் லீவ் அப்படின்னு தானே. சொல்லணுன்னா போன வருஷத்தோட ஆரம்பத்தில் மாமனார் இறந்தார். அதை என்னால் சொல்லிவிட்டு வீடியோ போட முடியல. என்னடா மாமனார் இறந்துருக்காரு, இந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அம்மாச்சி இறந்தாங்க, அப்போயும் நான் என்னால் சொல்லிட்டு பேச முடியல. என்னென்னா நம்ம அந்த வேலையை செஞ்சாலும் குற்றம், செய்யலனாலும் குற்றம், ஆஃப் பண்ணிட்டு போனாலும் குற்றம். இது மாதிரி ஒரு பெரிய நெருக்கடிகள். அதெல்லாம் எனக்கு ஒருத்தர் சும்மா யாராச்சும் எங்கேயோ தெரியாதவங்க இருந்தாவே நான் அதில் போய் உள்ளே போய் கனெக்ட் ஆகிடுவேன். கொஞ்சம் அந்த இறப்பில் நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற ஒரு ஆள். அதனால் இறப்பு இதெல்லாம் நான் கொஞ்சம் ஓவராக பர்ஃபெக்டாக இருக்கேன். ரொம்ப மன ரீதியாக அப்செட் ஆகிடுவேன், ஹர்ட் ஆகிடுவேன். இதெல்லாம் எனக்கு இருக்குது. நான் ரொம்ப ஹர்ட் ஆகாமல் என்னை பார்த்துக்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். ஐயோ வேணா அந்த விஷயத்தில் நம்ம ஹர்ட் ஆகிடுவோம், இப்படி தான் நான் பார்ப்பேன். ஐயோ இதில் நான் ஹர்ட் ஆகிடுவேன், நாங்கள் வரல, அப்படி ஒரு ஆள் நான். அப்படிங்கிறனால எனக்கு என்னை பாதுகாக்கிறதே எனக்கு பெருசாக இருந்தது. இப்போ பிரணவ் வந்ததுக்கப்புறம் தான் நான் இன்னும் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி எக்கச்சக்கமான சவால்கள் லாஸ்ட் 1 இயராக எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதான். பட் அதெல்லாம் கடந்து இந்த 10K கவுண்டிங்காக நான் சொல்ல, நீங்கள் எனக்கு இருக்கீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. மறுபடியும் நான் 0க்கு வரலாம், இதை விட மோசமான நிலைக்கு வரலாம், என்னவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் இருக்கீங்களே அது போதும். இனிமேல் வந்து இது ஒரு யூடியூபருக்கு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு யூடியூப் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஸ்டோரியை போட்டு ஒரே நாளில் 1 மில்லியன் ஆகிறவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி பெரிய யூடியூபர்ஸ்க்கெலாம் நம்ம கூட இது பண்ணல. ஆனால் நம்மளுடைய சின்ன லெவல்லையே நம்ம பார்த்தோம்னா இது இந்த மாதிரி ஸ்டேஜில் ரொம்ப பெரிய விஷயம். அடி வாங்கி வர்றதுலாம் நிச்சயமாக பெரிய விஷயம். நிறைய பேஜஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பேன், ஃபுல்லாக போயிட்டுருக்கோம், நல்லா போயிட்டுருக்கோம், க்ளோஸ் ஆகிடுச்சுங்க, மறுபடியும் சப்போர்ட் பண்ணுங்கள், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருவாங்க. அவங்கக்கிட்ட நான் நினச்சி இனிமேல் பிரமிச்சிருக்கேன், என்ன அடித்தாலும் மறுபடியும் அவங்க எழுந்து வராங்க. எனக்காச்சும் ஏர்னிங்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஏர்னிங் கூட இல்லை அப்படின்ட்டு. அவங்க தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். என்ன அடித்தாலும் அவங்க வந்து அந்த பேஷனை விடல பார்த்தியா, அவங்கக்கிட்ட இருந்து தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி குட்டி இன்ஸ்டாகிராம், பெரிய இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நான் இந்த மாதிரி டவுன் ஆகும்போது நீங்களாம் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. அஃப்கோர்ஸ் செலிப்ரிட்டிஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன். நிச்சயமாக ஃப்ரம் ஹார்ட் ரொம்ப தேங்க்யூ. நிறைய பெயினில் இருந்தேன், இப்போ எல்லாமே கடந்து வந்துட்டேன். பட் இருந்தாலும் இந்த வருஷத்தோட அனுபவத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். லைஃப் லாங் அம்மாச்சி இறந்த அந்த பெயின் மட்டும் எனக்கு பெருசாக இருக்குங்க. இருந்தாலும் ஒவ்வொரு இழப்பையுமே நான் அப்படி தான் நினைப்பேன். 1,18,000 இருக்கும்போது 0% போச்சு. அப்போது ஒரு வலி இருந்தது, அது ஒரு மாதிரி. இப்போது எல்லாமே 0 ஆயிடுச்சு, இது ஒரு மாதிரி. எல்லா மாதிரியும் நம்ம பார்த்துட்டோம், வேறு மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே பிரச்சனைகள் ஈஸியானது. கடவுள்கிட்ட நான் எப்போயுமே வேண்டுற ஒரு விஷயம் என்னென்னா, பிரச்சனையே எனக்கு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கொடுன்னு என்னால் கேட்க முடியாது. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை கடந்து போகிற ஒரு சக்தியை கூட, அதில் நான் டவுன் ஆகக்கூடாது அப்படின்னு தான் எப்போதுமே வேணுவேன். எனக்கு பிரச்சனை வந்தாலும் நீ இருக்க அப்படிங்கிற எனக்கு ஹோப் எங்கேயாச்சும் கொடு அப்படின்ட்டு. என்னோடய லைஃப்பில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவர் இருக்காருன்னு எனக்கு ஒரு ஹோப் ஒரு இடத்துல கிடைச்சிதுன்னா அதனுடைய உதாரணம் தான் இந்த 10K ஃபாலோவர்ஸ். தேங்க்யூ. ஸ்டேடியம். ஒன்று சொல்லணுன்னா, இந்த 10K எனக்கு முன்னாடி கொண்டாடினாங்களே இந்த கமெண்ட்ஸ் மாதிரி, அவங்க தாங்க என்னுடைய வளர்ச்சி.